இன்றைக்கி நான் புதினா துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதினா வந்து ஒரு கட்டு அந்த 10 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். அந்த குச்சியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இலையெல்லாம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் இலையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு குச்சி மிச்சம் மீதி இருந்தது, அந்த குச்சியும் போட்டிருக்கேன் நான். அப்புறம் வந்து இது இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். அப்புறம் 5-6 மிளகா எடுத்திருக்கேன். இவ்வளோ நம்ம துவையலுக்கு எடுத்துருக்கறனால ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன் நான். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. தேங்காய் வந்து ஒரு 2 பத்தன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்னதாக வந்து கொடுப்பாங்க. ஒரு 10 பல்லு வர மாதிரி வரும். அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் வந்து தக்காளி ஒன்று எடுத்துருக்கேங்க நான். அப்புறம் வந்து கல் உப்பு எடுத்துருக்கேன் தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுடலாம். ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு வாசனை வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாங்க. இதை மாற்றிடலாம், ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா வறுபட்டு வச்சு இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெயோட ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு துவையில கரைக்கிறதுனால நம்மளுக்கு எப்படியும் வந்து ஈரமாகும். அதனால் வந்து நான் எண்ணெயோட தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவேன். இப்போ இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் புளி போட்டு அதையும் வந்து வதக்கிடலாங்க. வாசனை நல்லா வரும், அதுவும் பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு ஸ்மெல் வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். இஞ்சி பூண்டையும் இதுலேயே வதக்கிட்டு அப்புறம் தக்காளி தனியாக வதக்கிக்கலாங்க. புளி வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி புளி ரெண்டுமே வேண்டாம்னா ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் போடுறேன். வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் புழுலாம் சம்டைம்ஸ் இருக்கும், இதில் வந்து புழுலாம் சம்டைம்ஸ் இருக்கும். அதனால் 2ஆக கட் பண்ணியிருக்கேன் நான். இதே மாதிரி பின்பக்கமும் கொஞ்சம் வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை எடுத்துட்டு புதினாவை நல்லா வதக்கிடலாங்க. ஒரு லைட்டாக ஒரு பச்சை கலரில் துருண்டு வரும். அந்த அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப பண்ணால் கலர் மாறிடும். புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி வதங்கினா போதும். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா ஆறின உடனே உப்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. வேணும்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து யூஸ்வலாக சும்மா அப்படியே நம்ம பிரிஞ்சி பிரியாணி இல்லைலாம் போட்டு விடும்போது அதை தூக்கி எரிஞ்சிருவாங்க பசங்கள்லாம். இது மாதிரி நம்ம வந்து இட்லிக்கெல்லாம் சாப்பிட்லாம். சாதத்தோட சூடான சாதத்தோட இது அப்புறம் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தயிர் பச்சடி கூட நல்லா தான் இருக்கும். இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.